அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் அமைதியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக, ஆமீன். அம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் ஒரிஜினல் பேர் ஜெயலலிதா சுபி. ஜெயலலிதா சுபி. இஸ்லாத் பேர் ரியாஸ்ஜி ரோஷ்மாஜி. பையன் பேர் ரியாஸ்ஜி, என்னுடைய பேர் ரேஷ்மாஜி ஃபக்ருதீன். ரேஷ்மாஜி ஃபக்ருதீன். மாஷா அல்லாஹ். உங்கள் கணவர் பேர்? கணவர் பேர் ரியாஸ்ஜி. ஆர்பர்டிஸ்ல இருக்கிறார். அங்கே இஸ்லாத் பேர், அவருடைய பேர் ரியாஸ்ஜி. ஏன் நீங்கள் இந்து பேரையும் இஸ்லாத்து பேரையும் சேர்த்து வைக்கிறீங்க? அவருடைய பேர் ரஜினிகாந்த், ஹீரோ. அவர் பேர் ரஜினிகாந்தா? நடிகர் ரஜினிகாந்த். 1993 எங்களுக்கு மேரேஜ் வந்தது. இல்லை, உங்கள் கணவர் பேர் ரஜினிகாந்தா? சரி. உங்களுக்கு எதுக்கு விளக்கம்? இல்லை, எதில் விளக்கம் தரணும்? விளக்கம் நீங்கள் கொடுக்க வேணாம், நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். இஸ்லாத்துடைய பேர் ஒரு பக்கம் சொல்கிறீங்க, இந்துவுடைய பேரை ஒரு பக்கம் சொல்கிறீங்க. ஏன் இப்படி ரெண்டும் கலந்து வச்சுருக்கீங்க? அதாவது பிறப்பில் ஹிந்து பிராமணர் 1982 தான் இஸ்லாத்துக்கு மாறிடும். இஸ்லாத்துக்கு மாறினேன். இஸ்லாத்துக்கு மாறின பிறகு ஏன் இந்து பேரை சொல்கிறீங்க? ரேஷன் கார்டு அப்ரூவ்டு தான். அப்படி தான் பண்ணியிருக்குது. ரொம்ப சந்தோஷம். இப்போ இஸ்லாத்துக்கு வந்துட்டா இஸ்லாத்துடைய கொள்கை என்ன அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? இஸ்லாத்துக்கு வந்த தவம்சிங் மகான்கள் என்ன மாதிரி சக்தி மாலையை சுமந்தவங்க, சிவன் மாலையை சுமந்தவங்க, பாபா இடத்துலையும் இந்த மாலைகளை சுமப்பாங்க. இஸ்லாத்துக்கு வந்த பிறகு இந்த மாதிரி மாலைலாம் போடக்கூடாது, தெரியாதா உங்களுக்கு? அப்படி கிடையாது. தவறு செய்யும் நபர்கள் அதை பயன்படுத்த மாட்டாங்க. பிறப்பு நாள் அனைவரும் முஸ்லீம்களா, இந்துவா, கிறிஸ்டினா? பிறக்கும் போது மனிதர் இனத்தை சார்ந்தவர்கள். இல்லைம்மா, அதாவது நான் கேட்குற கேள்வி நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் ஒரு குழந்தை பிறக்குது இல்லையா, பிறப்பால் அந்த குழந்தை என்ன? பிறப்பால் மனித பிறவி, மனித ஜாதி. இது உங்களுடைய பதில்? என்னுடைய பதில். அப்போ பிறப்பு நாள் மனித ஜாதி அப்படிங்கிற ஜாதிங்கிறது ரெண்டு தான். அது என்னென்ன? ஆண் ஜாதி, பெண் ஜாதி. ஆமாம், ஆண் ஜாதி, பொன் ஜாதி. ஆம்பளைக்கு பொன் ஜாதி ஆனால் கணவன் மனைவிங்கிற அடிப்படையில் இதுதான் ஜாதிங்கிறது. நான் கேட்குறது, பிறப்பு நாள் மனிதன் எப்படிப்பட்டவன்? பிறப்பினால் ஆண்டவர் இடத்தில் தவறு செய்யாது இறக்கும் குழந்தைகளுக்கும் பிறக்கும் குழந்தைகள் பிறப்பு இறப்பு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அதில் மனித பிறவி இருக்கும் பட்சத்தில், மனிதராக இருக்கும் பட்சத்தில், மனித ஜாதியில் அவர்கள் எந்த ஜாதி இனத்தை சார்ந்தவர்கள், தாய் தந்தையர் என்பதை காட்டி ஜாதி சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இது கவர்மெண்ட் செய்யக்கூடிய வேலை. அவங்க சட்டத்தின் பிரகாரம் அவங்க செயல்படுவாங்க. நான் உலக லெவலில் ஒரே ஒரு கேள்வி தான், பிறப்பால் மனிதன் யார்? பிறப்பால் மனிதன் உருவமுடைய ஒரு கடவுள். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் தருவாயில் இருந்தால் மட்டுமே அவன் மனித உரிமையை அடைய முடியும். சரி, பிறப்பால் யாருங்கிறது நான் சொல்றேன் அப்புறமா. முஸ்லிம் என்ற சொல்லுடைய அர்த்தம் என்ன? முஸ்லிம் சொல் இஸ்லாம் மார்க்கம். ஒரு நிமிஷம். இஸ்லாம் என்பது அர்த்தம் எனக்கு சொல்லணும். முஸ்லிம் என்ற சொல்லுக்கான அர்த்தத்தை சொல்லணும். சொல்லுங்க. முஸ்லிம் என்பது முகஜீவி என்று பெயர். முகத்தை எடுப்படுத்து அழகு காட்டும் நபர்கள் முஸ்லிம் நபர்கள். இஸ்லாத் என்பது இஸ்லாம் வகையறாக்கள். இஸ்லாத்தில் உள்ளவர்கள் ஜக்காத் செய்து மற்றவர்களை துன்புறுத்தாமல், காயப்படுத்தாமல், உதவி செய்து நன்கொடையை பெற்று மற்றவர்களுக்கு நன்கொடை செய்து வழங்கும் திட்டத்தில் பணியில் செயலாற்றுபவர்கள் இஸ்லாம் வகையறாக்கள். சரி, நான் சொல்லுவேன். இப்போ முஸ்லீம்னா என்னன்னு. முஸ்லீம் என்றால் கட்டுப்படுதல் என்று பொருள். முஸ்லீம் என்ற சொல்லு, அந்த சொல்லுடைய அர்த்தம் என்னன்னா கட்டுப்படுதல். யாருக்கு கட்டுப்படணும்? இறைவனுக்கு கட்டுப்படணும். இறைவனுக்கு கட்டுப்பட்டால் அவன் முஸ்லீம். அடுத்தது யாருக்கு கட்டுப்படணும்? இறை தூதருக்கு கட்டுப்படணும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கட்டுப்படணும். இப்படி கட்டுப்பட்டால், இறைவனை ஏற்றுக்கொண்டு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களுக்கு பேர் முஸ்லீம், இல்லையா? அதுக்கு அடுத்தது உள்ள கட்டுப்பாடு என்ன? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, பேரறிஞர் அண்ணா சொன்னார்ல, அந்த அடிப்படையில் தாய் தந்தைக்கு கட்டுப்படணும். பிறகு நம்மளுடைய ஆசிரியருக்கு கட்டுப்படணும். பிறகு வளர்ந்து வரும்போது தன்னுடைய முதலாளிக்கு கட்டுப்படணும், வேலைக்கு போயிட்டா. பிறகு திருமணமான பிறகு கணவனுக்கு கட்டுப்படணும், கணவன் மனைவிக்கு கட்டுப்படணும். இந்த கட்டுப்பாட்டுக்குரியது தான் முஸ்லீம் என்ற சொல்லுடைய அர்த்தம். சிராத்தல் முஸ்தகீம், நேர்மையான பாதையில் indi muhas adin muslim bojin indi muhati given muslim asjini என்று பார்க்கும் சபஸ்டின் முஸ்லிம் adandi gbv indi groups முகமது யூசுப் யா அல்லலா சோ சபரி இன் அல்லலா இனஃப் எப்சின் எஃபிபார் முஸ்லிம் இஸ்லாத் பகரா groups television tv televisions news report complaining workman
நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரியல, மக்களுக்கும் புரியாது. புரியாமலாம் நியூஸ் பார்க்க மாட்டாங்க சார். சொல்றத கேளுங்க. நான் கேட்ட கேள்வி வேற, நீங்க உங்களை நீங்க அறிமுகப்படுத்துறதா பேசிட்டு இருக்கீங்க. இஸ்லாம் என்றால் என்ன, அதுக்கான பதில்? இஸ்லாம் என்பது இருக்கும் வரை இயன்ற வரை மற்றவர்களுக்கு உதவி செய்வது. இஸ்லாம் என்றால் என்ன தெரியுமா? தன்னுடைய சொந்தத்தை மற்றவர்களுக்கு விருப்பம் இருந்தாதான் தருவாங்க. ஓகே, அது உங்களுடைய துன்புறுத்தக்கூடாது. துன்புறுத்தி பறிக்க நினைக்கும் நபர்களுக்கு நாங்கள் அடிமையாக மாட்டோம். சரி, இஸ்லாம் என்றால் அது அர்த்தம் என்ன தெரியுமா? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கூட்டாளிகள், அதாவது சஹாபாக்களுக்கு சொன்னது, போய் சலாத்தை பரப்புங்க. இல்லம்மா, அடிப்படையை கேட்கும் போது அதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும். இன்னைக்கு நீங்க உங்களை விளம்பரப்படுத்துற மாதிரி தான் பேசிட்டு இருக்கீங்க. நான் கேட்கிற கேள்விக்கான பதில் தான் எனக்கு வேணும். ஏன்னா 7 நிமிஷம் வரைக்கும் தான் இந்த வீடியோ அப்லோட் ஆகும். தெரியாது இருந்திருக்கீங்கன்னு நான் வருத்தப்படல. நீங்க கேட்டதுக்கான விளக்கம் நான் முஸ்லீம் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்னங்கிறது தான் கேள்வி. ஒரு நிமிஷம். ஏன்னா உங்களை மாதிரி ஆட்கள் பேசக்கூடியது, நீங்க பேசுறத நாங்க கேட்கணும், நாங்க சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்க. ஏன்னா எங்களுக்கு விளக்கம் கொடுத்தே பழகிட்டீங்க. அப்ப நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. இல்லம்மா, அப்படி நான் கேட்க வரல. நான் கேட்ட கேள்வி என்ன, முஸ்லீம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, இந்த 2 கேள்விக்கான அர்த்தம். அதுக்கு சரியான அர்த்தத்தை நீங்க கொடுக்கல, நான் விளக்கம் கொடுக்குறேன். இஸ்லாம் என்ற சொல்லு என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாத்தை பரப்புங்கன்னு தான் சொன்னாங்க. என்ன சொன்னீங்க, திருப்பி சொல்லுங்க. ஒரு நிமிஷம், ஒலியுல்லாவெல்லாம் இங்க கொண்டு வராதீங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய ஒலி இல்லாம நீங்க இங்க வர முடியாது. அம்மா, ஆண்டவர்னா யாரு? நீங்க இங்க ஆண்டவர் இடத்துக்கு வர முடியும். நான் அதை கேட்கவே இல்லையம்மா. இப்ப கூட என்ன தெரியுமா சொல்ல வரீங்க? நேரத்துல எங்களுக்கு அவங்க பேசினாதான் நாங்க உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். ரெண்டுமே இல்லாதவங்க எதுவுமே பதில் சொல்ல முடியாது, பேச முடியாது. நான் ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன், அதை நீ உள்வாங்க மாட்டேங்கிற பத்தியா? அதுதான் உங்களை மாதிரி சித்தர்களுடைய வேலை. நானும் சித்தன் தான். எப்படிப்பட்ட சித்தன் சொல்லவா? ஃபேன் செட் போட்டு, கண்ணாடி போட்டுக்கிட்டு, தாடியை வச்சுக்கிட்டு, தொப்பியை போட்டுக்கிட்டு கெத்தா தெரியக்கூடிய சித்தன் நான். முற்றும் துணிந்த முனிவருக்கு பேர் முத்தவான் பேர் முஸ்லீம்ல. முற்றும் தெரிந்த முனிவர் உத்தராஜ கொட்டெல்லாம் போட மாட்டாரு, நெத்தியில பட்டையும் போட மாட்டாரு. ஏன் சொல்றேன்னா, இல்லம்மா, ஏன் சொல்றேன்னாக்கா, இப்ப நானும் முற்றும் துணிந்த முனிவர் தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு முத்தவான் பேர் இருக்கு. நான் உங்களுக்கு குறை சொல்லலம்மா, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்றேன். இஸ்லாம் என்ற சொல்லுக்கான அர்த்தத்தை நான் விளக்கும் போது நீங்க அதை கேட்கிற மூடலையே இல்ல, புரியுதுங்களா? அப்ப அமைதியா இருங்க. இஸ்லாம் என்றால் என்னன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும், இந்த வார்த்தைக்குள்ள இஸ்லாம் அடங்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்னா என்ன அர்த்தம்? எங்களை பார்த்தாதானே நீங்க அந்த வார்த்தையை சொல்ல முடியும். சொல்றேன்ல, அதுக்கான அர்த்தம் சொல்லுமா? அதாங்க, அதுதான் விளக்கம் சொல்றேன். நீங்க சொல்ற அஸ்ஸலாமு அலைக்கும் வார்த்தைக்கு எங்களை நேரடியா பார்த்தாதான் நீங்க அந்த வார்த்தையை உபயோகப்படுத்த முடியும்னு சொல்றேன். சரி, அதுக்கான அர்த்தம் என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும், அது அர்த்தம் என்ன சொல்லுங்க? அதான் நாங்க உங்களுக்கு கருணை காட்டும் நேரத்தில் நீங்கள் எங்களுக்கு வணக்கம் வைக்கும் வார்த்தை இஸ்லாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் வைக்கிறதுலாம் அதுல கிடையாது. நாங்க கருணை காட்டி உங்களை எங்க இடத்துக்கு அதாவது நீங்கள் மற்றவருக்கு உதவி செய்யும் தருவாயில் உங்களுடைய மனநிலை இருந்தால் ஆண்டவர் அனுக்கிரகம்னு நீங்க எங்களை தேடி வருவீங்க. அதற்கு பெயர் இஸ்லாமு அலைக்கும். ஒரிஜினல் இஸ்லாத் வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும். இல்ல தங்கச்சி, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். அஸ்ஸலாமு அலைக்கும்னா ஏக இறைவனின் அமைதி. ஆனா பேச விட மாட்டேங்கிற பத்தியா? ரொம்ப புத்திசாலித்தனமா நீ பேசுற. கேள்வி கேட்கிறேன், பதில் விளக்கம் சொல்றேன்ல, விளக்கம் சொல்றத நீ கேட்கணும். அதாவது சரியான அர்த்தத்தை நீ சொல்லல, நான் சரியான விளக்கத்தை சொல்றேங்கிற, நீ அதை கேட்கிறியா? நீனு அஸ்ஸலாமு அலைக்கும் அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஏக இறைவனின் அமைதி சமாதானம் உங்கள் மீது நிலவட்டுமாக. வலைக்கும் சலாம். ஏக இறைவனின் அமைதி சமாதானம் உங்களுக்கும் நிலவட்டுமாக என்று பொருள். நீங்க அமைதியா இருக்கீங்களா? நான் அமைதியா இல்லாம இவ்வளவு நாள் நீ பேசுறதை கேட்டுக்கிட்டு இருக்கேன். அமைதியா இருந்தா பேசாம இருக்குன்னு அர்த்தம் சார். வாய் மூடிட்டு நீ சொல்றதை மட்டும் கேட்கணும். அப்படி கிடையாது. கேள்வியை கேட்காமல் தியானத்தில் இருப்பவர்கள் அமைதி. எப்படி? அதுக்கு காட்டுல போய் முனிவர் உட்காந்த மாதிரி உட்காந்துட்டு புளிக்கிட்டே சிங்கத்துக்கிட்டே மாட்டிக்கிட்டு சாக வேண்டியதுதான். நான் கேட்கிறேன்னா உனக்கான விளக்கத்தை நான் இஸ்லாத்துல இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் பணியாற்றும் நபர்கள் ஆண்டவருக்கு அமைதியை தந்து வாய் திறந்து பேசாமல் மௌனமாக இருந்து அமைதி காத்து அவர்களுடைய தவத்தில் சாய்வு வெற்றி அடைகிறார்கள். 21 ஆண்டு காலம் செய்ய வேண்டிய தவத்தை 11 மணி நேரம் அவர்கள் அமைதியாக இருந்து வாய் திறந்து பேசாமல் தியானத்தில் அமர்ந்தால் அவரே மகான் சாய்வு என்று நாங்கள் அறிவித்து தருகிறோம். சரி, இது உங்களுடைய விளக்கம் இல்லையா?
இஸ்லாத்துடைய கொள்கை என்ன அப்படின்னாக்கா லா இலாஹா இல்லல்லாஹ். முகமது ரசூலுல்லாஹ். அதோட அர்த்தம் என்ன? தமிழ்ல அதுக்கான விளக்கம் சொல்லுங்க. நான் உன்னை நேசிக்கின்றேன், நீ என்னை நேசிக்கும் வரை. நீ என்னை தூக்கி எறிந்தோரென நினைக்காமல் வேண்டாம் தெய்வம் இல்லை என்று வெறுக்கும் பட்சத்தில் இறைவன் மற்றவர் இடத்தில் நாட்டம் செய்கிறார். இதுவே இஸ்லாம். லா இலாஹா இல்லல்லாங்கிற அர்த்தம் உங்களுக்கு தெரியாம தவறா சொல்றீங்க. நான் சொல்றேன். வணக்கத்துக்குரியவன் இறைவன் ஒருவனை தவிர வேற யாரும் இல்லை. முகமது நபி இருங்க. பேசும்போது நீங்க பேசும்போது அமைதியா இருக்குன்னா நான் பேசும்போது அமைதியா இருக்கணும். அதான் சித்தருடைய தன்மை இல்லையா? சித்தரா இருக்கேன். ஒரு நிமிஷம் விளக்கத்தை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் பேசுங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் இரிமா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. முகமது நபி அவர்களை நாங்கள் இறை தூதர் என்பதற்கு சாட்சி கூறுகிறோம். இந்த வார்த்தையை ஒருத்தன் மனதார சொல்லிவிட்டால் அவன் முஸ்லீம் ஆயிடுறான். இந்த அர்த்தத்தை நீங்க சொல்லாம உங்களுடைய கோட்பாடுக்குள்ள வச்சிருக்கிற ஒரு விஷயத்த எங்களுடைய மைண்டுக்குள்ள ஏத்துறீங்க. அது தவறு. அது தெரிஞ்சுக்கிட்டு நான் வற்புறுத்தலம்மா. நீங்க வற்புறுத்துறதா நான் சொல்லல. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். சித்தரா இருக்கிறோம் அப்படின்னா சித்தரா இருக்கிறவங்க திருமணம் பண்ண மாட்டாங்க. ஆனா உண்மையான சித்தர் கணவன் மனைவியா இருப்பாங்க. முகமது நபியும் ஒரு சித்தர் தான், முருகனும் சித்தர் தான், பிள்ளையாரும் சித்தர் தான், சிவன் தான் தகப்பன். அவருடைய பிள்ளைங்க தான் இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே. சிவனும் பார்வதியும் அம்மை அப்பன் என்று சொல்லக்கூடியது. ஒரு நிமிஷம் இருமா, ஒரு நிமிஷம் இரு. ஒண்ணு சொல்றதுக்கான விளக்கத்தை கேட்டுக்க, அதுக்கப்புறமா விளக்கத்தை கொடு. சொல்றேன். அம்மை அப்பன் என்று யார சொல்றோம்? சிவனையும் பார்வதியும் சொல்றோம். அதே பைபிள்ல என்ன சொல்லப்படுது? ஆதம் ஏவாள்னு சொல்லப்படுது. பைபிள்னா ஒரே ஒரு பைபிள் தான்மா. பைபிள்ங்கிறது ஒண்ணுதான். புதிய ஏற்பாடு ஏமா பைபிளுங்கிறது விளக்கத்தை கொடுக்கும் போது அமைதியா இரு. அதான் சித்தருடைய தன்மை. நீ அந்த பொறுமை உங்ககிட்ட இல்ல. ஒண்ணு நான் விளக்கம் கொடுக்கும் போது அமைதியா இரு, இல்ல நீ விளக்கத்தை கொடு, நான் கம்முன்னு இருக்கேன். கேள்வி கேட்டேன்னா தப்பா விளக்கம் கொடுக்குற. நான் அதுக்கான சரியான விளக்கத்தை கொடுக்கும் போது அதை பேச விட மாட்டேங்கிறேன். முதலாளி அம்மா வந்துட்டாருமா, முதலாளி வந்துட்டாருமா. நம்ம இந்த பேட்டியை இதோட முடிச்சுக்குவோம். யூடியூப்ல நான் ஏற்றி உன்னுடைய ஃபோன் நம்பர் கூட உனக்கு அனுப்பி வைக்கிறேன் வாட்ஸ்அப்ல. சரியா? ஆமா, முடிச்சுக்குவோமா பேட்டியா? பேட்டியை முடிச்சுக்கிறதா இருக்கட்டும். நீங்க இவ்வளவு தூரம் பேட்டி எடுத்துன்னு சொன்ன பாராட்டுறேன். ஒருவேளை நீங்க கரெக்டா இந்துவா இருந்து தவத்தை ஏற்றினீங்களா, இஸ்லாத்தா இருந்து தவம் செஞ்சீங்களா? ரெண்டுல எங்களுக்கு ஆன்சர் சொல்லுங்க. நான் பிறப்புல இருந்த முஸ்லீம் தான். நீயும் பிறப்பால் ஒரு மனிதன் முஸ்லீமா தான் பிறக்கிறான். இறைவனுக்கு கட்டுப்பட்டு சஜிதா நிலையில தான் சொல்றதை கேட்கணும். இல்லைன்னா இதோட நான் முடிச்சிருவேன் பேட்டியை. பிறப்பால் உலகத்துல பிறக்கிற அனைத்து குழந்தைகளுமே முஸ்லீமா தான் பிறக்குது. அதைத்தான் சொல்ல வரமா. நல்ல கேள்விதான் உன்னுடையது. பிறப்பால் முஸ்லீமாக பிறக்கிறார்கள் என்று குர்ஆன்ல இறைவன் சொல்றான். முஸ்லீம் என்ற சொல்லு கட்டுப்படுதல்ன்ட்டேன். குழந்தை எப்படி வருது? வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது நெஞ்சில் இப்படி கையை கட்டிட்டு உட்காந்துருக்குது, அல்லாஹ் அக்பருங்கிற இந்த நிலையில் இருக்குது. வெளியே வரும்போது சஜிதா நிலையில் வருது. அந்த கட்டுப்படுதல் என்று சொல்ல தான் இறைவன் சொல்கிறான், பிறப்பினால் அனைவரும் முஸ்லீம்கள். இறக்கும்போது நீ முஸ்லீமாக இறந்தால் நீ சொர்க்கத்துக்கு செல்வாய், நீ காஃபீராக இருந்தால் நரகத்துக்கு செல்வான் இருக்கு. இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் மனிதன் பிரித்தது, இறைவன் பிரிக்கலை. இறைவன் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் தான் அனைவரும் சொல்கிறான். உங்களை இரு ஜோடிகளாக படைத்து குலங்களாக, கோத்திரங்களாக, கிளைகளாக, இலைகளாக ஆக்கினோம் அப்படின்னு குர்ஆன்ல இறைவன் சொல்றான். முந்தைய வேதங்கள்லாம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ குர்ஆன்ல 4 வேதங்கள் சொல்லுது. திருக்குர்ஆன்ல முதல் வேதம் தாவூதுக்கு கொடுக்கப்பட்ட ஜபூர் வேதம், மூசாவுக்கு கொடுக்கப்பட்ட தவராத் வேதம், இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஜில் வேதம், முகமது நபிக்கு தரப்பட்டது திருக்குர்ஆன். ஜீசஸ் அது என்ன பேர் சொல்லுங்க? நான் தான் ஜீசஸ் சொல்லிட்டேன். எல்லாரும் முஸ்லீம் அல்லாதவர்கள் சொல்லுவது ஜீசஸ்ன்னு. இஸ்லாத்துக்கு ஒரு பேர் சொல்றீங்க, இயேசு கிறிஸ்தவத்துக்கு ஒரு பேர் இருக்குல்ல, அத சொல்லுங்க. சரிப்பா, எடுத்துட்டு வந்துட்டியா? சரிம்மா, நம்ம பேட்டியை முடிச்சுப்பா. நாளைக்கு இங்கே வருவோம், நம்ம வெள்ளிக்கிழமை வருவோம், பேசுவோம். சொல்லுங்க. நீ பாட்டு கொடுத்துட்டு போனா ஆனே ஆக மாட்டேங்குது. இதோட சார்ஜர் எங்க? பிஸ்மில்லா, சார்ஜர் எங்க? சரி வைங்க, நான் பேட்டி முடிச்சிடுறேன். இந்த பேருமா ஓ, அதான் இயேசுவோட பேரா? அவர் மனுஷம்மா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்தது.
இல்லை ஒன்றும் இல்லை, இது நான் யூடியூப் சேனலில் போடுறதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி நம்ம பேட்டி முடிச்சுப்போமா?